வணக்கம், நான் உங்கள் கௌசி. ஜெர்மனியில் தற்போது வயோதிபர் பராமரிப்பு ஊழியர்களை தமிழர்கள் தேடுகின்றார்கள். இவர்கள் வெளிநாட்டில் இந்தியா, இலங்கை, மலேசியா, இந்தோனேசியா ஏதாவது நாடுகளாக இருக்கலாம். ஆனால் தமிழ் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். ஏனென்றால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இப்போது 3வது தலைமுறையை கண்டுவிட்டார்கள். அவர்கள் வயது அதிகரித்து காணப்படுகின்றது. இந்த காரணங்களினால் இங்கு அதிகமான வயோதிபர் பராமரிப்பு நிலையங்களை தமிழர்கள் உருவாக்கி உள்ளார்கள். அவற்றில் பணிபுரிவதற்காக தமிழர்களை அவர்கள் தேடுகின்றார்கள். ஜெர்மன் மொழி பேசுகின்ற வயோதிபர் நிலையங்களிலே எங்களுடைய தமிழர்கள் இருக்கின்ற போது அவர்களுக்கு வேண்டிய உணவுகள் கிடைக்காது, பேசுவதற்கு துணை இருக்காது. இவ்வாறான காரணங்களினால் எம்முடைய இளையவர்கள் புதிய வயோதிபர் நிலையங்களை உருவாக்கி கொண்டு வருகின்றார்கள். இவர்களுக்கு தேவையான தாதிமார்களை எடுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். இவர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதி எங்கே இது தேவைப்படுகின்றது? ஜெர்மனியில். எந்த இடம் என்பது பின்பு அறிவிக்கப்படும். அவர்களுக்கு இருக்கின்ற தராதரம் நர்ஸாக கல்வி கற்று அதற்குரிய சர்டிஃபிகேட் அவர்கள் வைத்திருக்க வேண்டும். ஜெர்மன் மொழியாகிய A1, A2 மற்றும் B1 கற்ற ஜெர்மன் சான்றிதழ் அவர்கள் கற்று அந்த சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும். ஜெர்மனி மொழியிலே A1, A2, B1 1.5 வருடங்கள் நர்சிங் சர்டிஃபிகேட் இருக்க வேண்டும். நர்சிங் கற்ற சர்டிஃபிகேட் இருக்க வேண்டும். 1.5 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கடிதம் அவர்கள் வைத்திருக்க வேண்டும். மொத்தம் 36 மாத சான்றிதழ். இவர்களுக்கு 12 மாதங்கள் சம்பளம் கிடைக்க இருக்கின்றது. 1 மாதம் போனஸ் கிடைக்கின்றது. அது கிறிஸ்மஸ் சேலரியாக அந்த போனஸ் கிடைக்கும். 30 நாட்கள் அவர்களுக்கான பணத்துடன் கூடிய சம்பளம் கிடைக்கும். 38 மணித்தியாலங்கள் ஒரு கிழமையில் வேலை செய்ய வேண்டி இருக்கும். 2 நாட்கள் இவர்களுக்கு விடுமுறை இருக்கின்றது. இரவில் வேலை செய்கின்ற போது 25% கூடுதலான பணத்தை அவர்கள் சம்பாதிக்க கூடியதாக இருக்கும். இது அவர்களுடைய சம்பளத்தை விட அதிகமான சேமிப்பாக இது அமைகின்றது. இவர்கள் தங்குவதற்கான விடுதி வசதிகள் வழங்கப்படுகின்றது. ஆனால் அதற்கான வாடகை அறவிடப்படும். அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், பென்ஷன் இன்சூரன்ஸ், டாக்ஸ் போன்றவை சம்பளத்திலிருந்து எடுக்கப்படும். நீங்கள் கற்று A2 சான்றிதழை பெற்ற பிறகு விசா செயல்முறைகளை தொடங்குவார்கள். அது கிட்டத்தட்ட 6 மாதங்கள் செல்லலாம். எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் குறைந்தபட்சம் 24 மாதங்கள் இருக்க வேண்டும். இவர்களுக்கு மாதாந்த சம்பளமாக 3000 யூரோ வழங்கப்பட இருக்கின்றது. மேலதிக விவரங்களை நீங்கள் தொடர்பு கொள்கின்ற போது அறிந்து கொள்ளலாம். தகுதியானவர்கள், விரும்பியவர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளவும். உங்களுடைய வினாக்களை பின்னூட்டத்தில் இடுகின்ற போது அதற்குரிய பதில்கள் சிறந்த முறையிலே அறிவிக்கப்படும். நன்றி.